ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. 3 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம தோலை செதுக்கிக்கலாம். தோலை செதுக்கிட்டு ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வாழைக்காயை அரிஞ்சதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வாழைக்காயை நம்ம தண்ணியில் மஞ்சத்தூள் கூட கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க. ஒரு கிண்ணத்தில் நம்ம ஒரு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகேவா? அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கலர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மசாலாவை ரெடி பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி. இப்போ நம்ம வாழைக்காயை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபேனில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் சூட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கலாம். வாங்க. நம்ம இப்போ ஒவ்வொன்றா அழகாக வைக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எட்ட வைங்க. பாருங்கள், இதே போல் நம்ம எல்லா வாழைக்காயும் எட்ட வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்க. ஸ்பீடு வைக்கக்கூடாது. வச்சா தீஞ்சிரும், கருகில் சுமல் வரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விடலாம். டக்குன்னு நமக்கு 3 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷத்தில் வெந்துடும். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் வாழைக்காய் ஃப்ரை. பிள்ளைங்கள்லாம் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்தமாரி சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதேமாரி நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.